கொடுக்கறது எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பூச்செடிகள் வச்சுருக்கேன். இது வந்து ரெட் ரோஸ், பன்னீர் ரெட்டு, நல்ல வாசனையாக இருக்கும். எப்போவுமே எனக்கு வந்து வாசனை இருக்கிற பூக்களும் அழகான பூக்களும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கிறது தான். அதனால் நான் பன்னீர் ரோஸை தான் ரொம்ப விரும்புவேன். பிங்க் பன்னீரும் ரெட் பன்னீரும் வச்சுருக்கேன். இதில் நிறைய துளிர்கள் வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள்லாம் கூட நான் வந்து என்னுடைய சேனலில் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் பார்க்கலாம். இப்போ இந்த பூ பாருங்கள், இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி ஹைபிஸ்கஸ். இது இந்த மாதிரி பூக்கள் உங்களுக்கு வந்து காலையில் நீங்கள் மாடிக்கு வந்தாலே இந்த மாதிரி பூக்கள் வந்து உங்களை வரவேற்குங்க. பார்க்குறதுக்கே தோட்டமே ரம்மியமாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து சீசனல் கிடையாது, எப்போ வேணால் பூக்கும். இந்த மாதிரி ஹைபிஸ்கஸ் பாருங்கள், இது நாட்டு செம்பருத்தி. இப்போ இது பூக்கள் வந்து பூஜைக்கு நமக்கு வெளியில் வாங்குறத விட நம்ம தோட்டத்துலேருந்தே காலையில் வந்து பறிக்கிற சந்தோஷமே வேறு. அந்த மாதிரி நிறைய பூக்கள் எனக்கு ஒரு கூடை பூ எனக்கு இந்த மாதிரி பூஜைக்கு கிடைக்கும். அதை தவிர ரெண்டாவது வந்து காய்கறி பாருங்கள். காய்கறி வந்து நான் வீட்டிலேருந்தே நிறைய காய்கறி எடுத்துக்கிறேன். இது வரி கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் நான் வந்து ஒரு 2 கிலோ பறிச்சிருப்பேன். ஒரு 10 செடி வச்சுருக்கேன். ஏன்னா இது விதைகள் நிறைய போட்டு வந்திருக்கிறது. இந்த மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், வீட்டுக்கு அடிப்படை தேவையான காய்கறிகள், பச்சை மிளகா, தக்காளி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிப்படை காய்கறிகள் வச்சிங்கன்னா டெய்லி அறுவடை பண்ணலாம். 2 நாள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல பொரியலுக்கு உதவும். தரமான நஞ்சில்லாத காய்கறிகள் ஆர்கானிக்காக ஃபர்டிலைஸ் பண்ணி நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்து நம்ம வீட்டிலே தயாரிக்கிற உரத்தை கொடுத்து நம்ம இந்த மாதிரி அறுவடை பண்ணிக்கலாம். வாடாமல்லி பாருங்கள், இதெல்லாம் வந்து கார்டனில் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பட்டர்ஃப்ளைஸ், வண்டுகள் எல்லாம்